வணக்கம் வியூவர்ஸ், நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அசத்தலாக ஆங்கிலம் பேச ஃபாலோ 4 ஸ்கில்ஸ் அப்படின்னு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இதில் 4 ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிசன், ஸ்பீக், ரீட், ரைட். இந்த 4 ஸ்கில்ஸ் பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா, பேசணும் எழுதணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த 4 ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது, எதுவுமே பண்ணவே முடியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம லிசனிங் ஸ்கில்லை பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்கில்லை நம்ம லிசன் பண்ணுறோம் அப்படின்னா, பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா லிசன் பண்ணணும். யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத நல்லா அப்சர்வேஷன் பண்ணுங்கள். அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி நம்மளும் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அவங்க எப்படி சென்டென்ஸ் போட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா ஹெட்ஃபோன் போட்டு யாருக்கு சவுண்டு இல்லாமல் நீங்கள் அவங்க என்ன பேசுகிறாங்க. நிறையா பேர் நல்ல ஃபேமஸானவங்க இங்கிலீஷ் டயலாக் நிறையா பேசியிருப்பாங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் யாராவது உள்ளுல யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய என்ன பேசுகிறாங்கிற அதை அப்சர்வேஷன் பண்ணுங்கள். டெய்லி நம்ம என்ன சொன்னோம்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு லிசனிங் கெப்பாசிட்டி கூடாது, அப்சர்வேஷன் கெப்பாசிட்டியாக மாறும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆன்லைனில் லிசனிங் டெஸ்ட்டுன்னே சொல்கிறாங்க. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அந்த ஆப் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். அதுக்கடுத்து லிசனிங்க்கு அடுத்து ஸ்பீக்கிங் எப்படி பேசலாம், ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் ஸ்பீக்கிங் கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் அந்த சின்ன அந்த சில்ட்ரன்ஸ் போடுற அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி நல்லா பேசணும் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து டயலாக் பேசுகிற மாதிரி பேசிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லின்னு சொல்லி ஒரு சின்ன கார்ட்டூன் பிக்சர்ஸ் மாதிரி பார்த்து அதை ஒன்றை ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சைடு பேசுகிற மாதிரி பேசணும். நிறைய இப்போ ஆப் வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீடிங் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ரீட் பண்ணுறப்ப நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ரீட் பண்ணுறப்ப சவுண்டாக ரீட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காக சவுண்டாக ரீட் பண்ண சொல்கிறாங்கன்னா, எவ்வளோக்கெவ்வளோ நம்ம இங்கிலீஷ் சவுண்டாக ரீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம மைண்டில் போய் அது போய் செட் ஆகும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறப்ப ஃபன் வித் இங்கிலீஷ் ரீடிங், அதாவது ரொம்ப ஜோக்ஸாக இருக்கிற அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு புக்ஸ் நம்ம ரீட் பண்ணுறோமோ அந்த சென்டென்ஸ் எல்லாமே அது அந்த மைண்ட் தாட்லவே அப்படியே அப்சர்வ் ஆகும். நீங்கள் இங்கிலீஷ் ரீட் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸ்க்கு அடுத்து என்ன வருது அப்படிங்கிறத அப்சர்வேஷன் பண்ணுங்கள். இப்போ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இப்படி எந்த சென்டென்ஸில் எப்படி அமைச்சிருக்காங்க, எஸ்விஓவா எஸ்விஓசியா என்ன எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி சின்ன குட்டி ஸ்டோரிஸ் நல்லா படித்து பாருங்கள். அதை நல்லா புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். அதே மாதிரி லவுடாக படிங்க. நல்லா டோரை கூட நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லவுடாக சத்தமாக படிங்க. அந்த படித்ததை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி பாருங்கள். நீங்களாக பேசி பாருங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துக்கணும். இப்போ நம்மளாக யார்கிட்டையாவது போய் பேச முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, கண்ணாடி முன்னாடி மிரர் முன்னாடி நின்று நீங்களாகவே என்ன செய்யலாம் அப்படின்னா, பேசி பழகலாம். அதான் ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசி பழகிறப்ப உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷும் நல்ல நாலேஜ் டெவலப் ஆகும். வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த 4 ஸ்கில்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 4 ஸ்கில்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். லிசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மற்றவங்க பேசுகிற ரொம்ப லிசன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி தான் ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. see you.